இது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்ற ஒரு சொல்லு வருது. இத நம்ம மட்டும் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது உயிரோட இருந்தாங்களே, உயிரோட இந்த உலகத்துல, அப்ப சஹாபாக்கள் இத சொன்னாங்க. நம்ம சொல்ல விட்டுருவோம். இப்ப கேட்டா ஆமா விளங்கத்தான் செய்துருவாங்க. இப்ப நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறீங்களப்பா, இது ரசூலுல்லாஹ்க்கு வழங்குமான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. ஏன் உள்ள விஷயம் யாருக்கு தெரியும்? அப்ப இப்ப நம்ம அதனால இதை விட்டுருவோம். எங்க போயிருவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துக்கு போயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மதீனாவிலையும் மதீனாவுக்கு சுற்றியும் உலகத்தின் பல பகுதிகளிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவங்களெல்லாம் தொழுதார்கள். அவங்களெல்லாம் தொழும் பொழுது இந்த அத்தஹியாத்தை ஓதினார்கள். அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? மக்காவில் இருக்கிற முஸ்லிம்கள் அத்தஹியாத்தை ஓதினா என்ன பண்ணிருப்பாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு இருப்பாங்க. மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் ராத்திரில பகல்ல வீட்டுல பள்ளிவாசல்ல சுன்னத்து பரலு நபின்னு தொழுதிருப்பாங்கல்ல. எல்லா தொழுகையிலையும் எதை ஓதிருப்பாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, அந்த 3 நேரம், அதை தவிர எந்த நேரத்தை எடுத்தாலும் யாராச்சும் தொழுதுட்டு தான் இருப்பாங்க. நம்ம மாதிரி ஒரு பொடுபோக்கான காலம் கிடையாது. அந்த காலத்துல நபிகளுக்கு அதிகமாக அல்லாஹ்வை ஏதாவது தொழுது கொண்டே இருப்பார்கள். அப்ப எல்லா நேரங்களிலையும் ஒவ்வொரு செகண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்காவுல மதீனாவுல அரபு நாட்டுல அங்க எங்கெல்லாம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மௌத்தா பண்ணதை விட்டுருவோம். அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு நீ கேட்குதா கேட்கலைன்னு நமக்கு தெரியாது. பூமிக்கு மேலதான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்கல்ல. அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு அய்யுஹன் நபியும் நபியேன்னு கூப்பிடுறோம். அய்யுஹன் நபிக்கு என்ன அர்த்தம்? நபியே. அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம் அப்படின்னு பேரை கூப்பிட்டு நம்ம சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டிருந்தால், வெளியில இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை? சலாம் சொன்னா என்ன கடமை? ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி கம்சுன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யற கடமை 5. அதுல ஃபர்ஸ்ட் ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்றது. அதுல முதல் கடமை நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த ஹதீஸ் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் எங்கேயா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. எங்கேயாவது மக்காவில் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி பாரு வலைக்கும் சலாம் திடீர்னு எங்கேயாவது அந்த தெருவில் ஒருத்தர் சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு வலைக்கும் சலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையே எதுக்கு போயிட்டு இருக்கானே? அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவங்க சாப்பிட கூட டைம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிருக்கேன்? இது கேட்டு இருப்பார்களே. ஆனால் மேல இருக்கும்போது கேட்கிறேன்னா உள்ள இருக்கு கேட்குங்கிற, மேல இருக்கும் பொழுதே கேட்காதுன்னு நினைச்சுதான் சலாம் சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த சஹாபாக்கள் ஓதுனாங்களே அஸ்ஸலாமு அலைக்க, அதுக்காச்சும் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா? மத்தத விடுங்க. அத்தஹியாத்துல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிறாங்க. தொழுகையில் இருந்து இதே மாதிரி மறுபடியும் சொன்னாங்களா? அவங்களும் இதே மாதிரி அத்தஹியாத்தை ஓதிட்டு இருந்தாங்களே தவிர தொழுகையில் உட்கார்ந்து என்ன பண்ணனே? வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் 90 பேர் அப்படி சொன்னா சொல்லியிருக்கணுமா இல்லையா? எந்த தொழுகையிலாச்சும் அலைக்கும் ஸலாம் அத்தஹியாத்துல சொன்னாங்களா? பின்னாடி பின்பற்றி இருக்கிற மக்கள் பின்னாடி இருந்துகிட்டு அஸ்ஸலாமு கூப்பிட்டு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை? கேட்டால் கேட்காத கடமை இல்ல. இந்த சலாம் காதில் விழுந்தால் என்ன கடமை? பதில் சொல்ற கடமை வந்துருதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம் சொல்லியிருக்கணும். ஒரு வக்துல சொன்னாங்கன்னு காட்டுக்கு பார்ப்போம். ஒரு வக்து தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அத்தஹியாத்தில் இருந்தார்கள். திடீரென்று அலைக்கும் ஸலாம் சொன்னார்கள். என்னவென்று கேட்டோம். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு எனக்கு சொன்னீர்கள்ல, அதுக்கு தான் அலைக்கும் ஸலாம் சொன்னேன். ஒரு தடவை சொல்லலையா லைஃப்ல? டெய்லி சொல்லலானா? ஒரே ஒரு தடவை இப்படி சொல்லலைங்கும் பொழுது ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதிலை எதிர்பார்த்து சொல்றோம்னு அர்த்தமா? அது உங்களுக்கு விளங்குதுன்னு அர்த்தமா? அஸ்ஸலாமு அலைக்கும் கூப்பிட்டு தான் சொல்றோம், விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் தொழுகையில் அத்தனை பேர் அத்தஹியாத் ஓதினார்கள். அத்தனை பேருடைய அத்தஹியாத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி சொன்னார்கள். ஒரு அத்தஹியாத்துல உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுச்சு? நேர அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தவிர வேற எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுச்சா? கேட்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொன்னோம். இப்ப சொல்றதை வச்சு நீங்க பேசுனீங்களா வேற மாதிரி போன அனுப்புவாங்க. கேட்காமையா இருக்கும். கேட்காம நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறோம். என்ன உள்ளத்தில் நடக்குது? கேட்க ஒரு சொல்ல பதில் சொல்லுவாங்க, நமக்கு வரல, இப்ப சொல்லிக்கிட்டா இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் இதை விட்டுட்டேன். எங்க போயிட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல வாழ்ந்தாங்கல்ல, அப்ப பதில் சொல்லித்தான் இருப்பாங்கன்றபடியா காட்டி ஆகணும். மேல நடந்தா காட்டி ஆகணும், உள்ளது நடந்தா விட்டு அடிக்கலாம்.
அப்ப மேல நடக்கிறது செய்யணும் காட்டணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா அவங்களுடைய நரமுடி இத்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இது மறைக்கப்பட்டிருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒன்னாவது நமக்கு விடுபட்டு இருக்குதா? நகை இப்படி இருக்கும், பல்லை இப்படி இருக்கும், கண்ணை இப்படி இருக்கும், சிரிப்பு இப்படி இருக்கும், அழுகை இப்படி இருக்கும், உயரம் இப்படி இருக்கும், முடி இப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிவிக்கிற சஹாபாக்கள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிற சலாத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அலைக்கும் ஸலாம் சொல்லி இருந்தால் அறிவிக்கப்படாமல் இருக்குமா? சொல்லி இருந்தால் அறிவிக்கப்பட்டிருக்கும். அறிவிக்கப்படல, சொல்லல. அறிவிக்கப்படலன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது கிடையாது. அதனால இப்ப கபர்ல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சுக்கிட்டு கேட்கும் நீங்க சொன்னீர்களேயானால் அதை விட உயர்ந்த ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன். உசுரோட பூமியில் இருக்கும்போது உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன். அது ஏன் கேட்கல? கேட்காது. வழங்கல. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கே சொன்னதை வைத்துக் கொண்டு கேட்பார்கள் நீங்க சொல்ல இயலாது. அது எதுக்கு சொல்லப்படுது? அது ஒரு துவா. சும்மா பேருக்கு அய்யுஹன் நபி நம்ம கூப்பிட்டு கொண்டாலும் அது என்ன அர்த்தத்தை நம்ம சொல்றோம்? நபியின் மீது ஸலாம் உண்டாகட்டுமாக அப்படிங்கறத நம்ம ஒரு துவா செய்ய சொல்றோம். அவ்வளவுதான். அது உங்களுக்கு கேட்கலாம் செய்யாது. அவங்கள கூப்பிடுறோன்னே சொல்ல இன்னும் சொல்ல போனால் சொல்லுங்க அல்லாஹ் கூறியது. அதுல போய் ரசூலுல்லாஹ் கூப்பிடலாமா? முதல்ல அது கூப்பிடுற மாதிரி அமைஞ்சா கூட நம்ம கூப்பிடுறோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. கூப்பிடவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அய்யுஹன் நபி நபியே நம்ம கூப்பிட்டா கூட நபியை கூப்பிடுறோம்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று படற்கையாக சொல்வதற்கு பதிலாக நம்ம ஒரு முன்னிலையா சொல்றோம். உமக்கு அருள் செய்வானாக என்று சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அருள் செய்வானாக அர்த்தம். அதாவது அவங்க என்று சொல்ற இடத்துல உங்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி போடுறோம். அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் கபூர்ல போய் சொல்றத வச்சுக்கிட்டு கேட்கறது வழங்க முடியுமா? கேட்க மாட்டாங்கன்னு வேற ஆளுங்க இருக்கும்போது, கேட்க மாட்டாங்க தூங்குறாங்கன்னு வேற ஆளுதான் தெளிவா இருக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க? இது தப்புங்கிறது விளங்குது. அவ்வளவு வேணாம். நீங்க தொழுகையில முடிக்கும் போது என்ன செய்வீங்க? தொழுகை அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டு பக்கம் சொல்றீங்க. யாரு கேட்கறா? இப்ப இதுக்கு யாருக்கு? நீங்க மட்டும் இருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம் செய்யறதா இருந்தா அப்ப செவரு கேட்குதா? இந்த பக்கம் செவத்துக்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லுறாரு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. ஓ இந்த செவரும் கேட்கிறது, இந்த செவரும் கேட்கறது எவனா விளங்குவானா? அதே அஸ்ஸலாமு அலைக்கும் தானே. கபூர்ல இருந்துகிட்டு சொல்ற அதே அஸ்ஸலாமு அலைக்குமே நீங்க தொழுகையை முடிக்கும் போது சொல்றீங்களா இல்லையா? தொழுகையில இமாமோட இருக்கும்போது சரி இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கூட நம்ம அலைக்கும் சலாம் சொல்ல பாருங்க. அத்தையாத்துல உட்கார்ந்து பின்னாடி நம்ம இருக்கிறோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அலைக்கும் சலாம் யாரா சலாம் கொடுத்தீங்களா? அவர் அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க அஸ்ஸலாமு அலைக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கேட்கறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை. அவருக்கு பதில் சொல்வதற்காக சலாம்னா பதில் சொல்லணும்லங்க. அப்ப இமாம் சொன்ன சலாத்துக்கு யார் பதில் சொன்னீங்க? அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு எப்படி பதில் சொல்லணும்? மார்க்கத்துல அலைக்கும் சலாம் தானே சொல்லணும். முந்தி போட்டு மாற்றி சொல்லணும். அஸ்ஸலாமு முந்தி போட்டு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அலைக்கும் என்ன செய்யணும்? முந்தி போட்டு சொல்லணும். இது நபி வழி. அப்ப நபி வழின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இமாம் வந்து நமக்கு சலாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பி சொல்றாரு. அப்ப சலாம் நம்ம என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் தானே. யாரா சொன்னீங்க அலைக்கும் சலாம்? எந்த சஹாபியா சொன்னாங்களா? சொல்ல சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப இவங்களாவது அப்படித்தான் சொல்லணும்னு ஃபத்வா கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப சலாம் சொன்னா நீங்க சலாம் தான் ஒரே அர்த்தம் தான் இருக்கா? அது அந்த நேரத்தில் ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்ற சலாத்துக்கு தான் நீங்க சொல்ற அர்த்தம் கேட்குதுங்கிற அர்த்தம். சரி, மற்ற தொழுகை தனியா நீங்க சொல்லுறீங்க. அப்ப யாருக்கு நீங்க சலாம் சொல்றீங்க? தனியா நீங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறீங்க. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்? என்ன அது முடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தொழுகையை ஆரம்பிக்கிறது தஹ்லீலுஹா தஹ்ரீமுஹா தக்பீர் வ தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையை ஆரம்பிக்கிறது அல்லாஹ் அக்பர் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், முடிக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முடிக்க வேண்டும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அர்த்தம் இருக்குது. அதுக்காக நாங்க அதை சொல்லல. முடிக்கிறது ஒரு அடையாளம். அல்லாஹ் பெரியவன் சொல்லி முடி, அஸ்ஸலாமு அல்லாஹ் பெரியவன் ஆரம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும் முடி. இதுக்கு ஒரு அடையாளம் தான் எது? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் தொழுகை முடித்து விட்டார்னு அர்த்தம். சரியா? அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாருன்னு சொன்னா தொழுகையில நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் இது கிடையாது. அந்த அர்த்தத்துல நம்ம அதை சொல்லல. யாருக்கும் ரிப்ளை எதிர்பார்த்து நம்ம சொல்லல. யாரும் நமக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தொழுகையை முடிக்கிறோமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வைத்துக் கொண்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உசுரோட நம்ம கேட்கிறாங்கன்னு வழங்கக்கூடாது. இந்த கேட்காத இடத்துல பண்றோமே தனியான தொழுமை நம்ம செய்யறோமா இல்லையா? அதனால அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தான் உங்கள்கிட்ட பயங்கரமான ஆதாரம்.